பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதோ பார்ப்போம். இங்க பாக்கியா வீட்டில் இருந்துட்டு ஈஸ்வரியும் கோபியும் வெளியே வந்த பிறகு திரும்பவும் ராதிகா கோபியை கூப்பிட்டுக்கணும். இது ஈஸ்வரிக்கு சரியான பதிலடியா இருக்கும் என நினைத்தீர்களானா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இங்க கோபியும் ஈஸ்வரியும் வந்துட்டு பாக்கியா வீட்டில் இருந்துட்டு கிளம்பி தனியா ஒரு வீட்டுக்கு வந்துறாங்க. இங்க கோபியும் ஈஸ்வரியும் தனியா வந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ள பாக்கியா வந்துட்டு ஏவியும் இனியாவும் பேசியிருப்பது தெரிகிறது. இந்த மாதிரி அத்த வீட்டை விட்டு வெளியே போவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் போயிட்டு அத்தைய ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்க்கிறேன் என்று பாக்கியா சொல்கிறாள். ஆனால் அவங்க இந்த வீட்டில் இல்லையே, அதனால் அவர்களை மட்டும் போய் கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்போ தான் இங்க இலியும் வந்துட்டு பாருமா பாட்டி வந்துட்டா, அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா மட்டும் தான் பார்த்தோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அப்பா கூட பாட்டி இருந்தா எனக்குத்தான் நல்லது தோணுது என்று பேசுகிறான். நீ போயிட்டு பாட்டிய கூப்பிட்டா நம்ம இந்த வீட்டில் இருப்போம். அவங்களுக்கு தோணும் அவங்களே வந்து நம்மள பார்த்துட்டு போவாங்க என்று இலும் சொல்லுவான். அப்போ தான் பாக்கியமும் இல்லடா அத்தை இந்த வீட்டில் இல்லாம இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம இல்லாம. அதனால் அத்தையை போயிட்டு கூட்டிட்டு வந்தா நல்லா தோணுது என்று சொல்கிறாள். அத்தையை கூட்டி வருவது எப்படி? அப்போ இனியாவும் பேச ஆரம்பிக்கிறாள். அம்மா நீ போயிட்டு பாட்டியை கூப்பிட்டா கண்டிப்பா பாட்டியும் அப்பாவும் வந்துட்டு கூட வந்தால்தான் நானும் இந்த வீட்டுக்கு வருவேன் என்று சொல்கிறாள். அப்புறம் என்ன ஆகும்? அப்பாவும் வந்துட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்குதான் வருவாரா? உண்மையில் வந்துட்டு அப்பா இந்த வீட்டில் இருந்தா குடிக்கலையாம்மா. அப்புறம் எப்படி? நீ போயிட்டு பாட்டியை மட்டும் அப்பா கிட்ட இருந்து கூட்டிட்டு வர முடியுமா என்று இனியா கேட்கிறாள். அப்போ பாக்கியாவும் அதுக்குதான் முன்கூட்டியே இன்னொரு ஏற்பாடு பண்ணிட்டேன். ராதிகா வந்துட்டு வர சொல்லிருக்கேன் என்று சொல்கிறாள். கோபியும் அத்தையும் வீட்டை விட்டு வெளியே போனது ராதிகாவிடம் சொல்லியிருப்பதாக பாக்கியா கூறுகிறாள். ராதிகாவும் மயுவையும் கூட்டிக்கொண்டு கிளம்பி வர சொல்லியிருக்கிறாங்க. கிளம்பி வந்த பிறகு கோபியிடம் பேசுகிறார்கள். அதன் பிறகு ராதிகா கோபியிடம் பேசின பிறகு அவங்க கோபியுடன் இருக்கிறதுமில்லை. அப்படியென்றால் மயுவை மட்டும் கோபியிடம் காட்டிவிட்டு அதன் பிறகு ராதிகா கிளம்பி போவதா? அவங்க விருப்பப்படி போகலாம். இப்போதைக்கு ராதிகா மட்டும் வர சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ராதிகா வந்துட்டாங்க. அப்படின்னா நான் ராதிகாவை கோபிக்கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தைய மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துருவேன். அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நான் ஏற்பாடு பண்ணி இருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்லுவோம். அப்பதான் இங்க வந்துட்டு மமா இப்ப நீ எதுக்குமா இப்படில்லாம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு தோன்றத்தை வைத்து ஏதாவது பிரச்சனை வீட்டில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்க அப்பா கூட இருந்துட்டு போட்டோமேமா. எதுக்குமா ராதிகா அவங்களெல்லாம் வர சொல்லிட்டு இப்படில்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ பாக்கியாவும் இல்லடா அவங்களும் வந்துட்டு வயசானவங்க, நம்ம வந்துட்டு அவங்களை அப்படியே விடக்கூடாதுடா. நான் அதனால போயிட்டு நான் அத்தைய மட்டும் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அங்க இருந்த வீட்ல இருந்துட்டு பாக்கியா எழிலும் இனியாவையும் சொல்லிட்டு அங்க வீட்ல இருந்து கிளம்பி இங்க ஈஸ்வரியை பார்க்கத்தான் கோபி இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரியை பார்க்கத்தான் இங்க வந்தேன் என்று சொல்லுவாங்க. அப்போ ஈஸ்வரியும் கோபியும் இருக்கிற வீட்டுக்கு வந்து பாக்கியா வீட்டுக்குள்ள வந்துறாங்க. வீட்டுக்குள்ள வந்த பிறகு இங்க ஈஸ்வரி தனியா வந்துட்டு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்கியா ஈஸ்வரி நான் உங்களை பார்க்கதான் வந்தேன். எதுக்கு இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் பேசலாமா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு சொல்லு பாக்கியா என்ன சொல்ல போற? எங்க 2 பேரையும் வீட்டில் இருந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. கோபி வீட்டில் இருந்துட்டு கிளம்பும் போது யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? கோபி வீட்டை விட்டு வெளியே போவேன்னு யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லல. கோபி எப்பதான் வீட்டை விட்டு வெளியே போவான்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் வந்துட்டு கோபிய அப்படியே விட எனக்கும் மனசால இருக்கல. நானும் கோபி கூட வந்துட்டேன்.
வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்மேலும் கோபி மேலும் கொஞ்சமும் அக்கறை இல்ல. எல்லாருமே எங்களை தனிமைப்படுத்தி விட்டீங்களே. அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுவாங்க. அப்பதான் பாக்கியா, இல்ல அத்த, உங்களை யாரும் தனியா விடல. உங்களை கையோட கூட்டிட்டு போகத்தான் நான் இப்ப வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, என்னை மட்டும் கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? கோபிய தனியா விட்டுட்டு போக போறியா? கோபி இங்க தனியா இருந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? நீயும் கோபியை மதிக்கிறதில்லை. அதுக்கப்புறம் ராதிகாவும் வந்துட்டு கோபியை மதிக்காம தனியா விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் நானும் போயிட்டேன் அப்படின்னா கோபி அனாதையே ஆயிட மாட்டானா பாக்கியா? அதனால கோபியை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் பாக்கியா, இல்ல அத்த, கோபிய விட்டு யாரும் இப்ப தனியா விட போறது கிடையாது. நான் ராதிகா அவங்க கிட்ட பேசிட்டேன். ராதிகா மையவை கூட்டிட்டு இங்க வராங்க. மையவும் கோபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ராதிகாவும் மையும் வந்துட்டு கோபியை பார்த்துதான் இங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் கோபியும் நம்ம வீட்ல இருந்துட்டு வெளியே வரும்போதே நான் இந்த விஷயத்தை ராதிகாவிடம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ராதிகா வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ராதிகா கோபி கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் ராதிகா கோபியை பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க கோபிய பார்த்துட்டு மைய கூட இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க கோபியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. கோபி தனியா இருக்காரு அப்படின்னா நீங்க திரும்பவும் வந்துட்டு கோபி கூட இருந்துருங்க. அத்த, அப்படின்னா நம்ம வீட்டு கூட வந்துருங்க. கோபிய யாரும் பார்த்துக்கலன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. கோபிக்கு அவங்க பசங்களா இருக்காங்க. கோபிக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அவங்க அவ்வளவு சீத்தா விட மாட்டாங்க. கோபி மேல அவ்வளவு பாசமா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அத்த, நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, என்ன பாக்கியா சொல்றேன்? ராதிகா வர சொன்னாலாம். இதெல்லாம் எப்ப நடந்தது? அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி அதிர்ச்சியா வந்துட்டு இங்க ஈஸ்வரி கேட்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, நீங்க வீட்ல இருந்து வெளியே வரும்போதே ராதிகா கிட்ட இத பத்தி பேசிட்டா. நேத்து நைட்டே. இப்ப ராதிகா வந்துட்டு இருப்பாங்க. இங்கதான் வந்துட்டு நேரா வராங்களாம். நானும் இந்த வீட்டோட அட்ரஸ் தான் வந்துட்டு அனுப்பி வச்சிட்டேன். அவங்களுக்கும் வந்துட்டு ராதிகாக்கு கோபி மேல பாசம் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு அவங்களே வர சொல்லி இருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க, நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி கிட்ட இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, இந்த விஷயம் எல்லாம் கோபிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, இல்ல அத்தா, அவர்கிட்டதான் நான் ஒன்னும் சொல்லல எதுவும். நீங்க வாங்க, கிளம்புங்க. நம்ம போகும்போது கோபிகிட்ட இந்த விஷயம் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கூப்பிட்டுட்டு இங்க பாக்கியா அங்க ரூம்ல இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போதுதான் இங்க கோபி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் இங்க பாக்கியா வந்துட்டு, இங்க கோபிப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, என்ன பாக்கியா, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குவோம்.